पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரத்திலே பகவத்கீதை உபதேசம் செய்யும் பொழுது இடையிலே தனது விஸ்வரூபத்தை காட்டினான். விஸ்வரூபம் காட்டிய வரலாறு கீதையின் 11வது அத்தியாயத்திலே வருகிறது. அதனாலே அந்த அத்தியாயத்திற்கே விஸ்வரூபாத்தியாயம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எதற்காக கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டினான்? பொதுவாக கதாநாயகனை விரட்டணும்னா நமது திரைப்படங்களில் அந்த கதாநாயகி விஸ்வரூபம் காட்டியது போல் கதாநாயகி பெரிய நெடிய உருவம் கொடுத்து இயக்குநர்கள் சிம்பாலிக்காக காட்டுவார்கள். அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒருத்தரை மிரட்டணும் அல்லது நம்ம வலிமையை காட்டணுங்கிற பொழுது விஸ்வரூபம் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரேஸ் வருது. விஸ்வரூபம் எடுத்து ஆடினார், விஸ்வரூபம் எடுத்து தன் திறமையை காண்பித்தார், அப்படிலாம். ஆனால் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டியது பின்னணியே வேற. அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டான். அது எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் காண்பக்கூடிய விஸ்வரூபம், எங்கும் வியாபித்து பரவி எல்லாமாக இருக்கக்கூடிய தன்மையை உணர்த்தக்கூடியது. அதை பார்த்தால் தன்னை எரியாமல் அவனிடம் பக்தி வளரும் என்று அர்ஜுனன் ஆசைப்பட்டான். விஸ்வரூபம் பார்த்தான். அர்ஜுனனுடைய பக்தியை வளர்ப்பதற்காக கண்ணபிரான் காட்டிய விஸ்வரூபம் அது. அன்பர்களே, அந்த விஸ்வரூபத்தை கண்ணபிரான் காட்டிய பொழுது அர்ஜுனன் அதை பார்த்து நெகிழ்ந்து துதியாக சொன்ன சொற்கள் நெஞ்சை தொடக்கூடியவையாக பகவத்கீதையிலே அமைந்திருக்கின்றன. அப்பொழுது அர்ஜுனன் விண்ணப்பம் செய்யும் ஸ்லோகங்களிலே ஒன்று, பஷ்யாமி தேவான் தவ தேவ தேகே சர்வான் ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம் ரிஷிம்ஷ்ட சர்வான் உரகாம்ஷ்ட தீப்தா. பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம் ரிஷிம்ஷ்ட சர்வான் உரகாம்ஷ்ட தீப்தான். இதற்கு உரிய கீதை வெண்பா பாசுரம். இந்த அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை இனிய தமிழிலே வெண்பாவாக பெரியவாச்சான் பிள்ளையின் மாணவர் எழுதியிருக்கிறார் என்று முன்னே சொல்லியிருக்கிறேன். அவருடைய வெண்பாவை பாருங்கள். தேவா, உன் மேனியில் தேவரையும் சங்கமாய் மேவாரும் பூதங்கள் வேற்றுமையும் பூவார் பிரமன் அவன்பால் ஈசன் பேர் முனிவர் தேசார் உரகரை எல்லாம் காண்பன் உற்று என்று அர்ஜுனன் சொல்லியதாக அந்த வெண்பா அமைகிறது. எம்பெருமானே, உன்னுடைய திருமேனியிலே தேவர்களை பார்த்தேன், முனிவர்களை பார்க்கிறேன், பிரம்மதேவனை பார்க்கிறேன் என்று அர்ஜுனன் சொல்கிறான். படைப்பு கடவுளான பிரம்மனையே உன் திருமேனில் பார்த்தேன் என்ற பிற்பாடு, பிரம்மாணம் என்று சொல்லிய பிற்பாடு ஈசம் கமலாசனஸ்தம் என்று ஒரு தொடர் வருகிறது. தொடரை விளக்கப் புகுந்த சங்கர பகவத் பாதர் அந்த ஈசன் என்பதும் கமலாசனஸ்தம் என்பதும் பிரம்மனையே குறிப்பதாக விளக்கம் கொடுக்கிறார். கமலாசனஸ்தம் என்பது புவியின் மையமான பகுதியில் இருக்கக்கூடியதாய் அல்லது மேருமலையில் இருக்கக்கூடியதாய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கரணிகை என்கிற இடத்திலே அமர்ந்து உலகத்தை எல்லாம் ஆட்டி வைப்பவனான பிரம்மனை சொல்வதாக, அப்படி கரணிகையிலே இருக்கக்கூடிய பிரம்மனை இங்கே பார்த்தேன் என்று அர்ஜுனன் சொல்வதாக சங்கர பகவத் பாதாள் விளக்கம். அவர்கள் ஈசன் என்பதை ஒரு பெயர் சொல்லாக எடுத்துக்கொள்ளாமல் பிரம்மாவுக்கு அடைமொழியாக எடுத்துக்கொண்டு விளக்கியிருக்கிறார் என்பது உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும். இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சங்கர பகவத் பாதர்கள் கருத்து. ராமானுஜர் இந்த இடத்தை விளக்கும் பொழுது, பிரம்மாவை உன் திருமேனியிலே பார்க்கிறேன், கமலாசனஸ்தம் ஈசம் என்று கமலாசனன் தாமரை பூவிலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மா இருக்கிறாரே, அவரை அடியொற்றி அவர் செய்யக்கூடிய படைப்பு தொழிலுக்கு ஏற்றபடி சம்ஹார தொழிலை செய்யக்கூடியவனாய்
அவருக்கு உட்பட்டிருப்பவனான சிவனையும் உன்னுடைய திருமேனிலே பார்க்கிறேன்.